வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரத்தில் ஒதுக்கியிருக்காங்க. நான் சட்டமன்றத்தில் பேச போறோம். முதலமைச்சர் அவர்களே 3% பத்தாது, 6% நீங்கள் விளையாட்டுத் துறையில் மக்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேச போகிறோம். அதே மாதிரி மேட்டூர் தொகுதி மக்களுக்கு 4 கோடி ரூபாய் ஸ்டேடியம் வாங்கியிருக்கோம். அடுத்த சைலண்டா இருங்க. ஐயா பேசிட்டு இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கும். கண்ணா, அவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். ஏற்கனவே நான் சொன்னேன், நிறைய கேள்விகள் சட்டமன்றத்தில் மக்களுக்காக கேட்டார்ல. உங்களுக்காக ஏதோ சட்டமன்றத்தில் பேச போறேன்னு சொல்றார், உங்களுடைய எதிர்காலத்துக்காக பேச போறேன்னு சொல்றார். அமைதியா இருந்து ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்கணும். உங்களுக்கும் கேட்காது, உங்க பெற்றோருக்கும் கேட்காது, ஆசிரியருக்கும் கேட்காது ஐயா என்ன சொல்றாங்கன்னு. அவர்கள் பேசுற விஷயம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒருத்தர் கூட பேசாம அமைதியா கேட்கணும். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்பதெல்லாம் விளையாட்டுத் துறையில் 3% ஒதுக்கீடு 6% பண்ணணும், 6% ஒதுக்கணும். அதே மாதிரி டிராவல்ஸ் இங்கிருந்து சென்னையிலிருந்து வராங்க, அதுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கணும், டிராவல்ஸ் அலவன்ஸ் அந்த செலவு கொடுக்கணும். தங்கறதுக்கு ரூம் அதுக்குண்டான பணம் கொடுக்கணும், யூனிஃபார்ம் கொடுக்கணும், கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்ற கோரிக்கையை அடுத்த மாதம் சட்டமன்றத்தில் நான் உங்களுக்காக பேச இருக்கின்றேன். தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையில் விளையாட்டில் அங்கீகாரம் பெற்ற அரசு அங்கீகாரம் பெற்ற விளையாட்டை 6% இடஒதுக்கீடு வேண்டும். அந்த கோட்டாவில் பொருளாதாரம், கல்லூரியில் படிச்சு வேலை இல்லை, ஸ்போர்ட்ஸ் கூட கிடைக்கலன்னா வட்டி இல்லாத கடன், வட்டியே இல்லாத கடன் தொழில் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். ஆக இந்த சலுகையெல்லாம் பெறப்போற நீங்கள் விளையாட்டில் நீங்கள் முதலிடத்துக்கு வரணும், விளையாட்டு வரணும், ஆர்வத்தை வரணும். அதே சமயத்தில் கல்வியை கவனம் செலுத்தணும். விளையாட்டை விட கல்வி ரொம்ப முக்கியம். நீங்க கல்வியில விளையாட்டு கவனம் செலுத்திட்டு கல்வியை விட்டுறக்கூடாது. அதனால வந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய நோக்கம் கல்வியில் இருக்கணும். இரண்டாவது இந்த சிலம்பாட்டத்தில் இருக்கணும். கல்வி ஒன்றுதான் உலக அளவில் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பொருளாதாரத்தை உயர்த்துவது கல்வி. கல்விதான் உயர்த்தும். அதான் விளையாட்டுல கவனம் செலுத்திட்டு கல்வியோட வரலாம். கல்வியுடன் கூடிய விளையாட்டு இருக்கணும். தமிழ்நாடு அரசு கொடுக்கிற இடஒதுக்கீடு பத்தாது. தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும். அவர்களுக்கு டிராவல்ஸ் அலைவன்ஸ் கொடுக்கணும், கல்வியில உயர்கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும், வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் போன்ற திட்டங்களை தமிழ்நாடு விளையாட்டு துறை மேம்பாட்டு திட்டத்தில் ஒதுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை வரையும் நடக்க இருக்கின்ற சிலம்பாட்டத்தில் நீங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும், விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி 10-12 மாணவர்கள் நீங்கள் வெளி மாவட்டத்துக்கு செல்லும் போது பாதுகாப்பா செல்லணும். செய்ய பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது. கூப்பிடுவாங்க, 4 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விளையாட்டு சிலம்பாட்டம் விளையாடுறாங்க. இங்க இருந்து மற்ற மாவட்டத்துக்கு போவீங்க, அங்க ஒருத்தர் கூப்பிடுவான், நீங்க பீரி சாப்பிடலாம் வாங்க, அது சாப்பிடலாம், தீய பழக்கத்துக்கு கூப்பிடுவான். இன்னைக்கு நைட்டுக்கு தானே தங்க போறோம், நீங்க அந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நீங்க பாதுகாப்பதும் குறிப்பா பெண்கள் மாணவிகள் நீங்க பாதுகாப்பா போய் தங்கி நீங்க அடுத்த நாள் ஊருக்கு போகணும். உங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு அரசு ஒதுக்கின்ற நிதி, அரசு ஒதுக்கின்ற பர்சன்டேஜ் பத்தாது. முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த விளையாட்டுத் துறையை மேம்படுத்த வேண்டும் என்று
உங்களுக்கு அடுத்த மாசம் சட்டமன்றத்தில் பேச போறேன். சதவீதத்தை உயர்த்தணும், டிராவல்ஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போறேன். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.